தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்த ஒரு கோயில் என்ன அப்படிங்கிறது. ஹாய், ஐ எம் ப்ரொஃபஸர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட். ஹிஸ்ட்ரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டணும்னு திட்டமிட்டுட்டார். ஆனால் இது மடியிலும் அந்த மாதிரியான ஒரு கோயிலை இங்கே யாருமே கட்டினதும் கிடையாது. எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் யாருக்கும் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் ராஜராஜ சோழனுடைய மனசில் மட்டும் இந்த ஒரு கோயில் பிரம்மாண்டமாக விரிஞ்சு நிற்குது. இந்த கோயிலை கட்டுறதுக்கு ராஜராஜ சோழனுக்கு தூண்டுதலாக இருந்த ஒரு கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். ராஜராஜ சோழன் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோயிலுக்கு அடிக்கடி பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறது பல இடங்களில் வரலாற்று குறிப்புகளில் தெரியுது. அந்த கோயில் ராஜராஜ சோழனுடைய மனதில் ஒரு பெரும் வியப்பை ஏற்படுத்துது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலில் நீங்கள் பார்க்கக்கூடிய பல கட்டுமான அமைப்புகளை இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் மேலே ராஜராஜ சோழனுக்கு இருந்த ஒரு ஈர்ப்பு இந்த கோயிலுக்கு கச்சிப்பெட்டு பெருங்கற்றளி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் அவர் கொடுக்கறதுக்கும் ஒரு காரணமாக இருந்தது. ஆல்ரெடி இந்த கைலாசநாதர் கோயிலினுடைய கட்டுமான அமைப்பை பற்றி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கோயிலினுடைய வெளித்தோற்றம், உள்தோற்ற அமைப்பு இது எல்லாமே தஞ்சை பெரிய கோயிலுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புரோட்டோடைப் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறத அங்கே நேரில் போய் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தூண்லையும் அந்த அரசன் எவ்வளவு நுணுக்கமாக கலை விஷயங்களை பொதிச்சு வச்சிருக்காருங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ராஜராஜன் அதே மாதிரி தான் கட்டக்கூடிய ஆலயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சின்ன இடம் கூட விடாமல் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கலை நுணுக்கங்களையும் தகவல்களையும் பொதிய வைக்கணும் அப்படிங்கிறத ராஜராஜன் தெளிவாகவே வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தஞ்சை பெரிய கோயில் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்க ஒரு சிறந்த கதை.